Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் இளநரை இருக்குது, நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, தலைமுடி ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு முடி நமக்கு வளருதுன்னா அது க்ரோத் ஆகிட்டு கொஞ்ச நாள் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உதிரும். நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனை இருக்காது, டென்சிட்டி குறையாது. முன்னேற்றி வழுக்கையோ இல்லை தலைமுடி நமக்கு ரொம்ப உதிர்ந்து தலையில் ஸ்கேல்ப் அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது, வழுக்கை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பயப்படுவோம். நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான சில வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் இளநரை இருக்குது, நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, தலைமுடி ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் நம்ம ரெண்டு சொல்யூஷன் முக்கியமாக இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஹேர் ஒரு புதிதாக முடி வளர்தல் அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே 30லேருந்து 35 வயது வரைக்குமே ஹேர் நல்லாவே ரீக்ரோத் ஆகும். ஒரு இடத்துல இருந்து முடி உதிர்ந்தது அப்படின்னா திரும்பவும் அதில் ரீக்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் அதுக்கு போகும்போது திரும்பவுமே அதில் முடி வளர்ச்சி அப்படின்றது வரும். ஸோ நார்மலாக ஒரு முடி நமக்கு வளருதுன்னா அது க்ரோத் ஆகிட்டு கொஞ்ச நாள் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உதிரும். திரும்பவும் உதிர்ந்த இடத்தில் முடி வளர்றது தான் நார்மலாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். இயற்கையாக இது நடந்தால் மட்டுமே நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனை இருக்காது, டென்சிட்டி குறையாது. முன்னேற்றி வழுக்கையோ இல்லை தலைமுடி நமக்கு ரொம்ப உதிர்ந்து தலையில் ஸ்கேல்ப் அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது, வழுக்கை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பயப்படுவோம். இது அந்த மாதிரி வராமல் நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான சில வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கும். அதில் முக்கியமாக அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ தலைமுடியோட வேர் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒரு ரீசன் என்னென்னா, நமக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் ஒரு சிலருக்கு இருக்கும், ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தலை குளிச்சோன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நைட்டுக்குள்ளேயே ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்த இன்னொரு காரணம் என்னென்னா டேண்ட்ரஃப். இந்த பூஞ்சை, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பூஞ்சை என்ன பண்ணுன்னா ஹேர் ஃபாலிகல்ஸை போயிட்டு அரிக்க ஆரம்பிச்சுட்டு திரும்ப அங்கே க்ரோத்தே வராத மாதிரி ஒரு தழும்பு மாதிரி ஏற்படுத்தி விட்டுரும். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த தலையில் என்னங்க ஃபாலிகல்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பூஞ்சை தொட்டு டேண்ட்ரஃப் ரொம்ப நாளாக இருந்ததுன்னா தலைமுடி உதிர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா டென்சிட்டி குறைந்து வழுக்கை வர மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இதை தாண்டி சில ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக டஸ்ட் படுறது, ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், உடல் உஷ்ணத்தினால தலையில் சின்ன சின்ன கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும். இதனாலேயும் நமக்கு என்னென்னா ஹேர் ரொம்ப லாஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, சரியாக நியூட்ரிஷன் இல்லை, நமக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சாப்பிட்றது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் நிறையவே ஆரம்பிக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம 2 விஷயங்கள் அப்படின்னு நான் முன்னரே சொன்னேன். என்னென்ன விஷயங்கள்னா நம்மளுடைய உணவு முறைகள், அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இது ரெண்டுமே சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக முடி உதிர்தல் அப்படின்றது குறைய ஆரம்பித்து திரும்பவும் ரீக்ரோத் வர ஆரம்பிக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து ஒரு 70 முடி வரைக்கும் உதிர்றது ஓகே, இது நார்மல். இதை தாண்டி அதிகமாக முடி உதிருதுங்க, உதிர்ந்துக்கிட்டே இருக்கு, முடி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம், குறைந்தது ஒரு 7 மணி நேரமாவது இரவில் நம்ம உறக்கம் அப்படின்றது அவசியம். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதிகமான உடல் உஷ்ணமும் என்ன ஆகும்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முடியை நமக்கு உதிரச் செய்யுது. இதில் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தலைமுடிக்கு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப அயன் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துகிட்ருப்போம். இதனோடு சேர்த்து கொஞ்சம் ப்ரோட்டீனும் நம்ம எடுக்கும்போது நம்ம தலைமுடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இதில் முக்கியமாக நம்மளுடைய விதைகள் நமக்கு பயன்படுது.
பொதுவாகவே நம்ம ஆயில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த விதைகள்ல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த சத்து எண்ணெய்கள் எல்லாமே. ஸோ நல்லெண்ணெய், இப்போ நல்லெண்ணெய் வந்து அவ்வளவு நல்லது நம்மளுடைய தலைமுடிக்கு. ஸோ இந்த மாதிரி விதைகளில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள், இந்த விதைகளை நம்ம வந்து டெய்லி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் நேச்சுரலாகவே ப்ரோட்டீன் கிடைக்கும். பயோட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தலைமுடி வந்து வளர்றதுக்கு பயோட்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பயோட்டின் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சீட்ஸில், விதைகளில் இருக்குது. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், தர்பூசணி விதை, இதனோட கொஞ்சம் எள்ளு, இது எல்லாமே சேர்த்து லேசாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த விதையோட பொடிகளை நம்ம தண்ணீரில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே ஹேருக்கு வந்து ஒரு நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா அதிகமான புளிப்பு இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். அதற்கப்புறமாக நம்ம தலைக்கு இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் என்னென்னா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். தினமுமே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோமா, இல்லை வாரம் ஒரு முறை அப்ளை பண்ணுறோமா, இல்லை தினமும் வந்து தலைக்கு குளிக்கிறோமா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். தினமும் தலைக்கு குளிக்கிறது நல்லது தான். ஏன்னா தலையில் இருக்கக்கூடிய டஸ்ட்டோ அந்த ஆயில் கண்டென்ட்டோ நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தைலம் வாரத்திற்கு 3 முறையாவது நம்ம பயன்படுத்தும்போது ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சி நமக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வல்லாரை. வல்லாரை அப்படின்னு சொல்லும்பொழுது ஞாபக சக்திக்கு தானே இந்த வல்லாரை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வல்லாரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே ஃப்ளேவனாய்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த வல்லாரை கீரை அப்படின்னு சொல்கிறத நல்லா அரைச்சி விழுது மாதிரி எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சம் மிளகு பொடி. இப்போ வல்லாரை அரைத்த விழுது ஒரு 200 கிராம் இருக்குன்னா மிளகு 50 கிராம் அளவுக்கு இதனோட சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் இதனோட நம்ம வந்து இந்த கருவேப்பிலை இலைகள், மருதாணி இலைகள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தேங்காய் எண்ணெயில் நம்ம காய்ச்சி எடுக்கணும். எப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து நான் சொன்ன அளவுப்படி இந்த வல்லாரை, மிளகு, கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா காய்ச்சி நம்ம வடிகட்டி வாரம் 3 முறை இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து தலைக்கு குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டே வரும். உணவு முறையிலும் நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது பேலன்ஸ்டு டயட், விட்டமின்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சாப்பிட்ற ஃபுட் வந்து நமக்கு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகுதா அப்படின்றதும் பார்த்துக்கணும். அப்போ உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி இந்த சீட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது, இதனோட வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டே வரணும். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட நம்ம ஹேர் திரும்ப ரீக்ரோத் ஆகும். நரைமுடி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அது வெண்மையாக இருக்கக்கூடியது கருமை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். இதே மாதிரி நான் சொன்ன இந்த ஆயில், வல்லாரை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த கூந்தல் தைலம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, தலையில் இந்த புழுவெட்டு பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும். அதற்குமே இந்த ஆயிலை பயன்படுத்தும் போது புதிதாக முடிகள் வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். இப்போ தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு சித்த மருந்துகள், ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.